6th யூனிட்ல வந்து வெக்டர் அல்ஜிப்ரா வெக்டர் இயற்கணிதம் சொல்றது. ஏய் தம்பி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 கணக்கை படிச்சுக்கோ. காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த 4 கணக்கு படிச்சுக்கோ. படம் போட்டு செய்யறது மறந்துடாத. இதோட சேர்த்து ஆல்டிடியூட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. படம் போட்டிருப்பாங்க, எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த மாதிரி படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று பார்த்துக்கோ. அதே மாதிரி லைன்னா நேர்கோடு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், வெட்டும் புள்ளி கண்டுபிடித்தல். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க, வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கிறது. அடுத்து பிளேன் ஈக்குவேஷன். பிளேன் ஈக்குவேஷன் மீனிங் வந்து தளத்தின் சமன்பாடு. அது 3 டைப் இருக்கு. 3 டைப் கண்டுபிடிக்கணும். 3 டைப்ஸ் இருக்கு. 1 2 3 3 டைப்ஸ். நான் இப்போ உன்ட ஓரலா சொல்லியிருக்கிறது வந்து 5 மார்க் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆங்கிள்னா கோணம் கண்டுபிடிக்கிறது. ஆங்கிள்னு ஒரு டாபிக்லேயே நிறைய எடுக்கலாம். 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம், ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். 2 வெக்டார்ஸ், இது +1ல இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் 2 லைன், 2 லைனுக்கு. ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், 2 தளத்திற்கு. ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன், லைன் அண்ட் பிளேன். 2 வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம், 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம், 2 தளத்திற்கு இடைப்பட்ட கோணம், ஒரு தளத்திற்கும் ஒரு கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் இருக்கு. என்ன செய்வ? அதே மாதிரி ஸ்கியூ லைன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தளத்தில் அமையா கோடு, ஸ்கியூ லைன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு தளத்தில் அமையா கோடு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன் சொல்லுவாங்க. 2 பேரல் லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸ் இருக்கு. 2 ஃபார்முலா இருக்கு. பேரல் லைனுக்கு ஒன்று இருக்கு, நான் பேரல் லைனுக்கு ஒன்று இருக்கு. எல்லாமே ஃபார்முலா. எப்படி படிப்ப? நான் அதைத்தான் உன்னை கேட்கிறேன். விளையாட்டுத்தனமா இருக்கிய. இது நான் வந்து ஃபார்முலா சொல்லாம சும்மா மேலோட்டமா தலைப்பு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 6வது யூனிட்ல உள்ளத ஒன்று கான்செப்ட் தெரிஞ்சா தான் படிக்க முடியும். நீ விளையாட்டுத்தனமா இருக்கீன்றதான் என்னுடைய கருத்து. பார்த்துக்க. ஏன்னா பாடத்தை வந்து மற்ற மாதிரி மனப்பாடம்லாம் பண்ண முடியாத அவ்வளோன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். பார்த்துக்க. இது மாதிரி நிறையா இருக்குது.